ஹலோ வியூவர்ஸ், 2 டேஸாக அந்த இஷ்யூ ஒன்று போயிட்டுருக்கு. கடையானூர்லேருந்து ஒரு கேர்ள் ஒரு இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஒரு முஸ்லீம் கேர்ள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடுறது, புர்கா போட்டு பாட்டு பாடுறது அப்படின்னு மாதிரி அதை பற்றி நிறைய பேர் அவங்களுக்கு வந்து பேட் கமெண்ட்ஸாக போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ரிலீஜனை கொச்சப்படுத்துறீங்க, கேவலப்படுத்துறீங்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க ப்ளஸ் அவங்க அம்மாவுக்கு வந்து மிரட்டலான விஷயம் வந்து போயிட்டுருக்கு அப்படி பண்ணுறதுனால அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி ஒரு சின்ன ஒப்பீனியன் சொல்லலான்ட்டு. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது செய்கிறது கரெக்ட் தான். பட் இது 2 ஒப்பீனியன்ஸாக எடுத்துக்கலாம். ஒன்று, ஃபஸ்ட்டு விஷயம், இஸ்லாமில் வந்து கிளியராக மென்ஷன் ஆகிருக்கு எது ஹலால் எது ஹராம், எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு. ஸோ அதை ஃபாலோ பண்ணுன்றது நல்லது. அதுதான் நான் சொல்லுவேன். 2வது விஷயம் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு ஒரு தடையாக நம்ம எதுவுமே வந்து இருக்கக்கூடாதுன்றது தான் என்னோடய ஒப்பீனியன். அவங்க பண்ணட்டும், பட் சர்டன் பிரின்சிபிள்ஸ் ஃபாலோ பண்ண நல்லது. அதுக்குள்ள பெண்கள்னாலே அடிமை, பெண்கள்னால இது அப்படின்னு நான் சொல்ல, பெண்களுக்கு 100% சப்போர்ட் தான். பட் அட் த சேம் டைம் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்கு எதுவும் வந்து ஒரு மாதிரி வந்து ரிலீஜனை எஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஆகக்கூடாது. இதனால தான் ரிலீஜன் இதாகிடுச்சுன்னு நான் சொல்ல வரல. கடையானவர்களோட மானம் போச்சு இந்த மாதிரிலாம் நீங்கள் சொன்னீங்க, அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க. ஒரு நீங்கள் பண்ண உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணால மற்றவங்களுக்கு வந்து அது பாதிப்பு அப்படின்லாம் அதெல்லாம் தப்பு தான். உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் சரி, அது கரெக்ட், அதில் தப்பே கிடையாது. அட் த சேம் டைம் நம்ம எது பண்ணணுமோ அது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ அதுதான் என்னோட ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.